150 சீட் வாங்கி ஜெயிப்பாங்களா, அதுதான் பிரச்சனை போல. பட் திமுகவுக்கு ஜெயிக்கிறது ஒரு சிக்கலே இல்லை போல அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை மக்களோட மைண்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஸோ தொடர்ச்சியா ஒவ்வொரு தடவையும் முதல்வர் அவர்கள் இதை பேசும்போது ஊடகங்களும் அதை டிஸ்கஸ் பண்றாங்க. இது ஒரு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை. எலெக்ஷன் வந்தா தெரிய போகுது. ஒவ்வொரு தடவையும் ஒரு கட்சியோட தலைவர் ஒரு முதல்வர் சொல்ல சொல்ல அதை உடனே மீடியாக்கள்லாம் உட்காந்து 200 ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, 234 ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, 2.0 நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப சீரியஸா உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. 24 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை டிஸ்கஸ் பண்றாங்க. ஏறக்குறைய ஒரு 2 வருஷம் இருக்கு 26க்கு அந்த டைம்ல. ஸோ அப்பயே உட்காந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அப்போ கூட்டணி எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ இது கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எதுவும் இல்லாமல் முதல்வர் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறார் அப்படின்றதுக்காக அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, முதல்வர் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறாருன்னா கட்சிக்காரங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலாம், வேற காரணங்களுக்காக சொல்லலாம். பட் நம்ம மீடியாவுக்கு என்ன தேவை இருக்குது, அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது?